நகரத்திற்கு செல்லும் அந்த சாலை அன்று காலை வழக்கத்தை விட நீளமாக தெரிந்தது. அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்த ஹர்தேவ் சிங் மிகுந்த பதற்றத்தில் இருந்தார். இன்றைய சந்திப்பு அவரது மகனுக்காக அல்ல, அவரது வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கைக்காக. முற்றத்தில் நின்ற காரின் அருகே சென்றதும் அவரது கோபம் வெடித்தது. எதிரே வந்த சூரஜை ஹர்தேவ் பார்த்த விதம் அவன் ஒரு மனிதனே அல்ல, அவனது எரிச்சலின் சுமை என்பது போல இருந்தது. ஏன் இவ்வளவு நேரம் கழித்து எழுந்தாய்? சீக்கிரம் காரை எடு. உன்னுடைய தகுதியை நீ மறந்து விட்டாய் என்று நினைக்கிறேன். அதனால்தான் தவறுகள் கூடிக்கொண்டே போகின்றன. இந்த சிக்கலில் இருந்து ஒரு முறை வெளியே வரட்டும், பிறகு உன்னை கவனித்துக் கொள்கிறேன். ஹர்தேவின் குரலில் அந்த பழைய தலைகணம் இருந்தது. அது பல ஆண்டுகளாக அந்த வீட்டின் சுவர்களில் எதிரொலித்து வந்தது. சூரஜ் அமைதியாக ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். ஹர்தேவிற்கு தெரியாது, இன்று தனது அதிர்ஷ்டத்தை சோதிக்க அவர் எந்த நகரத்திற்கு செல்கிறாரோ அந்த அதிர்ஷ்ட கதவின் சாவி அவர் காரிலேயே இருக்கிறது என்பது. இன்று காலம் ஒரு புரட்டப் போகிறது. எல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது. என் பெயர் சூரஜ். இந்த மாளிகை, இந்த நிலம், இந்த வாகனங்கள் இவையெல்லாம் ஒரு காலத்தில் என் அப்பாவுடையது. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன், அவர்களின் செல்ல பிள்ளை. என் தந்தை ரகுவீர் சிங் இந்த கிராமத்து மண்ணிலேயே பிறந்து வளர்ந்தவர். ஆனால் என் சித்தப்பா ஹர்தேவ் சிங்கிற்கு ஆரம்பத்திலிருந்தே நகரத்தின் பகட்டான வாழ்க்கை தான் பிடிக்கும். தாத்தா மறைந்த பிறகு சொத்துக்கள் பிரிக்கப்பட்ட போது சித்தப்பா தன் பங்கை பெற்றுக்கொண்டு நகரத்திற்கு சென்று விட்டார். அப்பாவிற்கு தன் கிராமத்தின் மீது மிகுந்த அன்பு இருந்தது. அவர் தன் பங்கை பெற்றுக்கொண்டு தனது கடின உழைப்பால் அதை 2-3 மடங்காக பெருக்கினார். எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. நான் சிறுவனாக இருந்தபோது அப்பா என்னை மடியில் அமர வைத்து சொல்வார், சூரஜ் மகனே, இந்த மாளிகை வெறும் செங்கற்களாலும் கற்களாலும் ஆனது அல்ல. இது நமது கௌரவம். நீ வளர்ந்த பிறகு இதை பாதுகாக்க வேண்டும். நான் சிரித்து கொண்டே அவரை கட்டி அணைத்துக் கொள்வேன். எங்கள் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக இருந்தது. அப்பாவின் உழைப்பால் நாங்கள் அடைந்த வளர்ச்சியை பார்த்து மக்கள் பொறாமைப்பட்டனர். இவ்வளவு பெரிய மாளிகை, கடைகள் என அனைத்தும் அப்பாவின் பெயரிலேயே இருந்தன. சித்தப்பா அவ்வப்போது நகரத்திலிருந்து எங்களை பார்க்க வருவார். அப்பா அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார். அப்பாவின் வளர்ச்சியை பார்த்து சித்தப்பாவின் கண்களில் ஒருவித பொறாமையை நான் கவனித்ததுண்டு. ஆனால் அப்போது நான் குழந்தையாக இருந்ததால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என் படிப்பிற்காக அப்பா என்னை நகரத்தின் மிக சிறந்த கல்லூரியில் சேர்த்து விட்டார். நான் விடுதியில் தங்கி படித்து வந்த 1ஆம் ஆண்டு மாணவன். வாழ்க்கை அப்போது பூப்படுக்கையைப் போல மிக அழகாக தெரிந்தது. ஆனால் வருங்காலம் எனக்காக முட்களை தயார் செய்து வைத்திருக்கிறது என்று எனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு துரதிர்ஷ்டவசமான மாலை பொழுது விடுதி காப்பாளர் என்னை அலுவலகத்திற்கு அழைத்தார். அவர் முகம் வாடி போயிருந்தது. சூரஜ் மகனே, தைரியமாக இரு. உன் கிராமத்திலிருந்து ஃபோன் வந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் அமிலமாய் இறங்கியது. உன் அம்மா அப்பாவின் கார் விபத்துக்குள்ளாகிவிட்டது. இதை கேட்டதும் என் காலில் இருந்த பூமி நழுவுவது போல தோன்றியது. எந்த சூழ்நிலையில் விடுதியை விட்டு வெளியேறி என் கிராமத்திற்கு சென்றேன் என்பதே எனக்கு நினைவில்லை. நான் அந்த மாளிகையை அடைந்தபோது அங்கே மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர். பெண்கள் அழுது கொண்டிருந்தனர். என் தலைக்கு மேல் இருந்த என் பெற்றோரின் நிழல் என்றைக்கும் மறைந்து போனது. என் உலகம் அழிந்து விட்டது. துக்கத்தினால் நிலைகுலைந்து ஒரு மூலையில் கல்லை போல அமர்ந்திருந்தேன். என் கண்கள் வறண்டு போயின. அநேகமாக கண்ணீர் கூட என் விதியை நினைத்து வருத்தப்பட்டு ஒளிந்து கொண்டதோ என்னவோ. இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு என் சித்தப்பா ஹர்தேவ் சிங் தன் குடும்பத்துடன் நகரத்திலிருந்து மாளிகைக்கு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவர் என்னை தன் மார்போடு அணைத்து கொண்டார். ஆனால் அந்த அணைப்பில் என் அப்பாவிடம் இருந்த அந்த பாசம் துளியும் இல்லை. நீ கவலைப்படாதே சூரஜ். சித்தப்பா என் தோளில் கை வைத்து ஊர்க்காரர்கள் கேட்கும்படி உரத்த குரலில் சொன்னார், நான் இருக்கிறேன் அல்லவா? நீ தனியாள் கிடையாது. நான் உன் அப்பாவின் ஸ்தானத்தில் இருக்கிறேன். இனி இவை அனைத்தும் என் பொறுப்பு. நான் அவர் பேச்சை நம்பினேன். என் சித்தப்பா உண்மையிலேயே என்னை கைவிட மாட்டார் என்று நினைத்தேன். ஆனால் பாம்பு தன் சட்டையை தான் மாற்றும், அதன் சுபாவத்தை அல்ல என்பது எனக்கு தெரியவில்லை. அப்பாவின் 13ஆம் நாள் காரியம் கூட இன்னும் முடியவில்லை. அதற்குள் சித்தப்பா தன் சுயரூபத்தை காட்டத் தொடங்கினார். ஒரு நாள் காலை நான் என் அறையில் அப்பாவின் புகைப்படத்தை ஏந்தி கொண்டு அமர்ந்திருந்த போது சித்தப்பா உள்ளே வந்தார். அவர் கையில் சில காகிதங்கள் இருந்தன. சூரஜ், நான் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும். அவரது தோரணை முற்றிலும் மாறியிருந்தது. சித்தப்பாவின் குரலில் இருந்த அந்த பாசம் இப்போது மறைந்துவிட்டது. நான் மரியாதையுடன் எழுந்து நின்றேன். சொல்லுங்கள் சித்தப்பா.
பாரு மகனே, உன் அப்பா தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நிறைய கடன் வாங்கியிருந்தார். காகிதங்களை என் முன்னால் வீசியபடி அவர் பச்சை பொய் சொன்னார். இதோ பார், அவர் இந்த மாளிகையையும் நிலத்தையும் என்னிடம் அடமானம் வைத்திருந்தார். நான் அவருடைய கடனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி செய்தார். இப்போது அவர் உயிருடன் இல்லாததால் சட்டப்படி இவை அனைத்தும் எனக்கு சொந்தம். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஆனால் சித்தப்பா, அப்பா ஒருபோதும் கடனை பற்றி சொன்னதே இல்லையே. நமது தொழில் மிக சிறப்பாகத்தானே போய்கொண்டிருந்தது. நீ இன்னும் குழந்தை மகனே, வியாபார தந்திரங்கள் உனக்கு என்ன தெரியும்? சித்தப்பா மிக கடுமையான குரலில் என் பேச்சை தடுத்தார். அவர் கண்களில் பேராசை அப்பட்டமாக தெரிந்தது. நான் கணக்குகள் அனைத்தையும் பார்த்து விட்டேன். உன் அப்பாவுக்கு இருந்த கடன் சுமைக்கு இந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்றாலும் போதாது. என் சகோதரனின் கௌரவம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை நான் அமைதியாக இருந்தேன். என் மனம் இதை ஏற்க தயாராக இல்லை. ஆனால் நான் தனி ஆளாக இருந்தேன். அவரோ இப்போது மிகவும் பலமாக இருந்தார். நான் கிராமத்தின் பெரியவர்களிடம் பேச முயன்றேன். ஆனால் சித்தப்பா அதற்கு முன்பே அனைவரையும் தனது வசீகர பேச்சால் வளைத்து போட்டிருந்தார். அவர் நகரத்தின் தந்திரங்கள் நிறைந்த மனிதர். கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களை தன் பேச்சால் எப்படி ஏமாற்ற வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எல்லோரும் அவரிடமே நியாயம் கேட்டனர். ஹர்தேவ் சிங் சொல்வது சரியாகத்தான் இருக்கும். அவர் உனக்கு சித்தப்பா தானே, உனக்கு ஏன் கெடுதல் நினைக்கப் போகிறார் என்றனர். இறுதியில் அந்த பயங்கரமான நாளும் வந்தது. சித்தப்பா என் அறையிலிருந்து என் சாமான்களை வெளியே வீச சொன்னார். மேல்தளம் முழுவதும் விக்ரம் மற்றும் என் மகள்களுக்கானது என்று சித்தப்பா இரக்கமின்றி சொன்னார். நீ இங்கே தங்கியிருக்க வேண்டுமானால் உன் பிழைப்பிற்கான வழியை நீயே தேடிக்கொள்ள வேண்டும். உனக்கு இலவசமாக சோறு போடும் வசதி என்னிடம் இல்லை. சொந்த மாளிகையின் முற்றத்தில் நின்றபடி என் தந்தை எப்போதும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய அந்த மனிதனை நான் கண்ணீருடன் பார்த்தேன். அப்படியானால் நான் எங்கே செல்வேன் சித்தப்பா? என் குரல் தழுதழுத்தது. வெளியே வேலையாட்கள் தங்கும் அறைகள் காலியாக உள்ளன, அங்கே தங்கிக்கொள். சித்தப்பா வெறுப்புடன் அந்த சிறிய அறைகளை காட்டினார். அப்புறம் ஒன்று, பழைய டிரைவரை நான் வேலையை விட்டு நீக்கிவிட்டேன். நீ இங்கே தங்க வேண்டுமானால் அந்த வேலையை நீ தான் செய்ய வேண்டும். அதற்கு சம்பளமாக உனக்கு உணவும் தங்குவதற்கு இடமும் கிடைக்கும். உன்னுடைய மற்ற தேவைகளுக்கு வெளியே வேறு ஏதாவது வேலை தேடிக்கொள். இந்த நிபந்தனை உனக்கு சம்மதம் என்றால் இங்கே இரு, இல்லை என்றால் கதவு திறந்தே இருக்கிறது, எங்கே வேண்டுமானாலும் போகலாம். அந்த நொடியில் கத்தி கூச்சலிட்டு இவை அனைத்தும் பொய், இது ஏமாற்று வேலை என்று ஊருக்கே சொல்ல தோன்றியது. ஆனால் என் கதறலை கேட்க எவரும் இல்லை என்பது எனக்கு தெரியும். இப்போது என் முன்னால் 2 வழிகள் இருந்தன. ஒன்று, இந்த கிராமத்தை விட்டு ஓடிவிடுவது. மற்றொன்று, இங்கேயே அவமானங்களை சுமந்து கொண்டு வாழ்வது. நான் 2வது வழியை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் நான் என் படிப்பை கைவிட விரும்பவில்லை. படிப்பால் மட்டுமே இழந்த உரிமைகளை மீண்டும் மீட்க முடியும் என்ற வலிமையான நம்பிக்கை எனக்கு இருந்தது. எனக்கு சம்மதம் சித்தப்பா என்று தலைகுனிந்து கூறினேன். இதை கேட்டதும் அவரது உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை விரிந்தது. என்னை உடைத்து விட்டதாக அவர் நினைத்தார். ஆனால் அவர் ஒரு பாறையை செதுக்க தொடங்கியிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. அன்று முதல் நான் அந்த வீட்டின் உரிமையாளரிலிருந்து வேலைக்காரனாக மாறினேன். டிரைவர் வேலையை ஏற்றுக்கொண்டேன். எந்த மாளிகையில் ஒரு காலத்தில் நான் அதிகாரம் செய்தேனோ அதே மாளிகையில் இப்போது எனக்கு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன. சித்தப்பாவின் மகள்களை பள்ளிக்கு அழைத்து செல்வது, சித்தப்பாவை நகருக்கு அழைத்து செல்வது என அனைத்தும் என் வேலையாயின. அவரது மனைவிக்கு தேவையான வீட்டு சாமான்களை வாங்கி வருவதும் என் பொறுப்பானது. இரவு அனைவரும் தூங்கிய பிறகு வேலையாட்கள் அறையில் இருக்கும் மங்கலான வெளிச்சத்தில் என் புத்தகங்களை விரிப்பேன். நகரத்தில் சில குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க தொடங்கினேன். அத்துடன் சில கல்வி உதவி தொகைகளை பற்றிய தகவல்களை சேகரித்து விண்ணப்பித்தேன். அந்த பணத்தை கொண்டு என் பட்டப்படிப்பை முடிக்க வேண்டும் என்பதே என் கனவாக இருந்தது. அதன்பின் கல்லூரியில் சேர்ந்து தனியார் முறையில் தேர்வுகள் எழுதினேன். நான் என் அறிவை வெறும் பட்டங்களோடு நிறுத்தி கொள்ளாமல் அனுபவ ரீதியாகவும் வளர்த்து கொள்ள தொடங்கினேன். இவை அனைத்தையும் செய்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனெனில் சித்தப்பாவின் கூர்மையான பார்வை எப்போதும் என் மீது இருந்தது. ஆனால் நகரத்தில் நான் சம்பாதிக்கும் பணத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை அவர் கையில் கொடுத்தபோது, இவன் ஏதோ சிறிய கூலி வேலை செய்து கொண்டு இத்தோடே முடிந்து விடுவான், இவனுக்கு பெரிய எதிர்காலம் எதுவும் இல்லை என்று அவர் நிம்மதியடைந்தார். இப்படியே பல ஆண்டுகள் கழிந்தன. நான் உண்மையில் என் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது சித்தப்பாவிற்கு தெரியவே இல்லை. என் கண்களில் தூக்கத்திற்கு பதிலாக சோர்வு இல்லை,
மாறாக என்னை நிரூபிக்க வேண்டும் என்ற வெறிதான் இருந்தது. என்னிடமிருந்து எல்லாவற்றையும் அவர்களால் பறிக்க முடியும், ஆனால் என் விதியை அல்ல என்பதை நான் சித்தப்பாவிற்கு காட்ட விரும்பினேன். சித்தப்பா நகரத்தில் வாழ்ந்தவர் என்பதால் அவருக்கு கிராமத்தின் பாரம்பரியங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பற்றி அதிகம் தெரியாது. நகரத்து பணமும் மாளிகையின் கௌரவமும் அவரை அந்தகனாக்கியிருந்தது. பணமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று அவர் நினைத்தார். இந்த ஊரில் பைரவ் தாக்கூர் என்பவர் இருந்தார். அவர் மிகவும் பலமானவர் மற்றும் பேராசை கொண்டவர். அந்த கிராமத்தில் அவர் சொல்வதே வேதவாக்காக கருதப்பட்டது. சித்தப்பாவின் கௌரவமும் அதிகாரமும் தாக்கூர் ஐயாவிற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. சித்தப்பா கிராமத்து பஞ்சாயத்தில் அமரும் போதெல்லாம் தாக்கூரின் பேச்சை மறுத்து பேச முயல்வார். அவர் எப்போதும் தனது செல்வத்தை காட்டி அதிகாரத்தை காட்டிக் கொண்டிருப்பார். இந்த கிராமத்து ஆட்களுக்கு சட்டம் என்றால் என்னவென்று என்ன தெரியும் என்று சித்தப்பா அடிக்கடி வீட்டில் சொல்வார். இந்த சிறு சிறு மோதல்கள் மெல்ல மெல்ல பகையாக மாறத் தொடங்கின. அதன் பிறகுதான் அந்த சம்பவம் நடந்தது. அது அனைத்தையும் மாற்றி போட்டது. சித்தப்பாவின் மகன் விக்ரம் மிகவும் கெட்டுப்போனவன், பணத்திமிரில் மூழ்கியிருந்தவன். ஒரு நாள் சந்தையில் விக்ரமும் தாக்கூரின் ஐயாவின் மகன் ஆதித்யாவும் நேருக்கு நேர் சந்தித்தனர். விஷயம் மிகவும் சாதாரணமானதுதான். காரை சாலையிலிருந்து ஓரமாக எடுப்பதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் தொடங்கியது. அது மெல்ல மெல்ல முற்றியது. இருபக்கமும் துடிப்புள்ள இளைஞர்கள். அத்துடன் இருவர்களுக்குள்ளும் இருந்த கௌரவம் தலைக்கேறி பேசியது. பேச்சு முற்றி வசவுகளில் தொடங்கி கைகலப்பு வரை சென்றது. சந்தையில் பெரிய அளவில் கூட்டம் கூடியது. நானும் அப்போது சிறிது தூரத்தில் தான் இருந்தேன். சித்தப்பாவிற்கு மருந்து வாங்க வந்திருந்தேன். சத்தத்தை கேட்டு நான் அந்த திசையை நோக்கி ஓடினேன். அங்கே விக்ரமும் ஆதித்யாவும் ஒருவரையொருவர் மிக மோசமாக தாக்கி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஆதித்யா ஆத்திரத்தில் தன் பையில் இருந்து ஏதோ ஒன்றை எடுத்தான். அது ஒரு ஆயுதம். அதை பார்த்ததும் மக்கள் அலறியடித்து ஓடினர். விக்ரம் தன்னை தற்காத்து கொள்ள ஆதித்யாவை பலமாக தள்ளினான். அதில் ஆதித்யாவின் கால் தடுமாறி அருகில் இருந்த ஒரு கனமான பாறையின் மீது அவன் விழுந்தான். ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அடுத்த நொடியே அந்த இடமே நிசப்தமானது. ஆதித்யா தரையில் அசைவற்று நேராக கிடந்தான். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவனது உயிர் மெல்ல மெல்ல பிரிந்து கொண்டிருந்தது. இவை அனைத்தும் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்ததால் யாருக்கும் எதையும் புரிந்து கொள்ள நேரம் இருக்கவில்லை. விக்ரம் பதற்றத்தில் பின்வாங்கினான். அவனது கைகால்கள் நடுங்கின. நான் எதையும் செய்யவில்லை, அவனாகவே விழுந்து விட்டான் என்று அவன் கத்தினான். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. தாக்கூர் ஐயாவின் ஆட்கள் விக்ரமை சூழ்ந்து கொண்டனர். நான் பெரும் போராட்டத்திற்கு பிறகு கூட்டத்தை விலக்கி விக்ரமை காரில் ஏற்றி அங்கிருந்து தப்பினேன். நாங்கள் அப்போது அங்கிருந்து கிளம்பாமல் இருந்திருந்தால் ஆட்கள் விக்ரமை அங்கேயே கொன்றிருப்பார்கள். மாளிகையை அடைந்து விக்ரம் சித்தப்பாவிடம் உண்மையை சொன்னபோது அவர் நிலைகுலைந்து போனார். சற்று நேரத்திலேயே காவல்துறையின் வாகனங்கள் மாளிகையின் முன் வந்து நின்றன. தாக்கூர் ஐயா தன் மகனின் மரணத்தை ஒரு திட்டமிட்ட கொலை முயற்சியாக சித்தரித்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருந்தார். இது மிகவும் கடுமையான குற்றச்சாட்டு. திட்டமிட்ட கொலை முயற்சி போன்ற பிரிவுகள் சேர்க்கப்பட்டன. சித்தப்பா தனது அதிகாரம், செல்வாக்கு என அனைத்தையும் பயன்படுத்தி போராடினார். சித்தப்பா எவ்வளவோ முயன்றார். ஆனால் தாக்கூரின் அதிகாரத்திற்கு முன்னால் அவரால் ஏதும் செய்ய முடியவில்லை. விக்ரம் கைது செய்யப்பட்டான். சித்தப்பாவின் ஒரே மகன் இப்போது சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்தான். வழக்கோ மிகவும் பலவீனமாக இருந்தது. சாட்சிகள் அனைவரும் தாக்கூருக்கு சாதகமாகவும் ஆதாரங்கள் விக்ரமிற்கு எதிராகவும் இருந்தன. சித்தப்பாவிற்கு தனது செல்வம், மாளிகை என அனைத்தும் இப்போது வீணாக தோன்றின. அப்போதுதான் ஒருவர் அவருக்கு ஒரு யோசனை கூறினார். இந்த சிக்கலில் இருந்து அவர்களை காப்பாற்ற ஒரே ஒரு மனிதரால் தான் முடியும். அவர் நகரத்தின் மிக சிறந்த மற்றும் துணிச்சலான வழக்கறிஞர் அர்ஜுன் சிங். அவர் வழக்கறிஞர் அல்ல, ஒரு மந்திரவாதி என்று பேசப்பட்டது. தோற்று போகும் வழக்குகளை கூட வெற்றி பெற செய்வது அவருக்கு இடது கை பழக்கம். சித்தப்பா உடனடியாக அவரை சந்திக்க தீர்மானித்தார். கார் நெடுஞ்சாலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக தெரிந்த காட்சிகள் மங்கலாக தெரிந்தன. அது என் கண்களின் ஈரமா அல்லது காலநிலையின் மாற்றமா என்று தெரியவில்லை. கொஞ்சம் வேகமாக போ சூரஜ், சித்தப்பாவின் எரிச்சலான குரல் கேட்டது. நாம் சரியான நேரத்திற்கு போகவில்லை என்றால் இந்த அப்பாயின்மெண்ட் ரத்தாகிவிடும். அவர் எவ்வளவு பெரிய வழக்கறிஞர் தெரியுமா? நான் அமைதியாக வேகத்தை அதிகரித்தேன். தெரியும் சித்தப்பா, மிக நன்றாகவே தெரியும் என்று என் மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன். சித்தப்பாவின் பதற்றம் கூடிக்கொண்டே இருந்தது. அவர் தொலைபேசியில் யாருடனோ தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். பரிந்துரைகளுக்காக போராடி கொண்டிருந்தார், கெஞ்சி கொண்டிருந்தார்.
யாரிடமும் குனியாத அந்த மனிதன் இன்று தன் மகனின் உயிருக்காக ஒவ்வொரு கதவையும் தட்டி கொண்டிருந்தார். இயற்கையின் பழிவாங்குதல் எவ்வளவு அமைதியானது! சித்தப்பா என் சொத்துக்களை அபகரித்த பிறகு என்னை அழிக்க நினைத்தார். ஆனால் இன்று தன் சொந்த பிள்ளையை காப்பாற்ற தனது மொத்த செல்வத்தையும் இழக்க தயாராக இருந்தார். நாங்கள் நகரத்தின் எல்லைக்குள் நுழைந்தோம். அங்கிருந்த வேகமான காற்று என்னை வரவேற்பது போல இருந்தது. சித்தப்பாவின் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தபோது இரவெல்லாம் கண் விழித்து நான் கஷ்டப்பட்ட அதே நகரம் இதுதான். அங்கே வேலை செய்து கொண்டே நான் என் சட்ட படிப்பையும் தொடர்ந்தேன். கார் நீதிமன்றத்தை நோக்கி திரும்பியது. என் இதயம் பலமாக துடித்தது. இன்று என் பல ஆண்டுகால உழைப்பு அதன் உண்மையான பலனை தரப்போகிறது. இன்று திரை விலகப் போகிறது. காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு நீ இங்கேயே இரு. கார் நின்றதும் சித்தப்பா எனக்கு உத்தரவிட்டார். நான் வழக்கறிஞர் ஐயாவை சந்தித்துவிட்டு வருகிறேன். நான் அவர் சொன்னபடியே காரை நிறுத்தினேன். சித்தப்பா வேகமாக இறங்கி தனது கோட்டு பட்டன்களை போட்டபடி முன்னால் சென்றார். அவர் செல்வதையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு நான் காரின் என்ஜினை அணைத்தேன். நான் டேஷ்போர்ட்டில் இருந்து என் கருப்பு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டேன். ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு எனக்கே சொல்லிக் கொண்டேன், வாருங்கள் சித்தப்பா, இனி உங்களை உங்கள் வழக்கறிஞரின் அறையிலேயே சந்திக்கிறேன். நான் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அங்கேயே காத்திருந்தேன். நீதிமன்றத்தின் சூழலையும் நீதி விற்கப்படுவதும் கிடைப்பதுமான அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தையும் என் கண்கள் உற்று நோக்கின. சித்தப்பா ஹர்தேவ் வேகமாக படிகளில் ஏறி உள்ளே சென்றார். அவரது நடை இப்போது பழையபடி திமிராக இல்லை. ஒருவித குழப்பமும் தள்ளாட்டமும் அவரிடம் தெரிந்தது. நான் நிம்மதியாக சாய்ந்து அமர்ந்தேன். உள்ளே என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என் அலுவலகத்தில் உதவியாளராக இருக்கும் ஜூனியரிடம் நான் ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தேன். இன்று வரும் எந்த ஒரு வாடிக்கையாளரையும் என்னை சந்திக்க விடாதே. குறிப்பாக ஹர்தேவ் சிங் என்ற பெயரில் கிராமத்தில் இருந்து யாராவது வந்தால் கண்டிப்பாக அனுமதிக்காதே. ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு பிறகு சித்தப்பா வெளியே வந்தார். அவர் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. ஆத்திரமும் ஏமாற்றமும் அவர் முகத்தில் தெரிந்தன. காரின் கதவை பலமாக திறந்து இருக்கையில் தடால் என்று அமர்ந்தார். என்ன மாதிரியான சிஸ்டம் இது? எல்லோரும் கொள்ளையடிக்க பார்க்கிறார்கள். சித்தப்பா தனது முஷ்டியை முன்பக்க இருக்கையில் பலமாக ஓங்கினார். அவரது குரலில் எரிச்சல் ததும்பியது. நான் உடனடியாக காரை ஸ்டார்ட் செய்துவிட்டு கண்ணாடி வழியாக அவரை பார்த்தேன். என்ன ஆச்சு சித்தப்பா? வழக்கறிஞர் ஐயாவை பார்க்க முடியவில்லையா என்று மிகவும் அப்பாவியாக கேட்டேன். ஆனால் பதில் எனக்கு முன்பே தெரியும். அவர் எங்கே பார்க்க முடிகிறது? தன்னை ஏதோ கடவுள் என்று நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். சித்தப்பா வெறுப்புடன் துப்பினார். பிறகு கையெறு நிலையில் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். வக்கீல் அர்ஜுன் சிங் இப்போது வேலையாக இருக்கிறார். அவர் சாதாரண வழக்குகளை பார்க்க மாட்டாராம். முதலில் கோப்புகளை சமர்ப்பிக்க சொல்கிறார்கள். வழக்கறிஞருக்கு அந்த வழக்கில் ஏதேனும் வலு இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு பேசுவாராம். இவர்களின் கௌரவத்தை பார்த்தாயா? பேசக்கூட தயாராக இல்லை. சித்தப்பா ஆத்திரப்பட்டார். நான் எனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டேன். ஒரு காலத்தில் சித்தப்பாவின் ஆளுமையில் இருந்த அதே கர்வத்தை இன்று அவர் எதிர்கொள்ளும் போது அவருக்கு எவ்வளவு வலிக்கிறது. அப்படியானால் இப்போது உங்கள் உத்தரவு என்ன சித்தப்பா? மீண்டும் மாளிகைக்கு செல்லலாமா அல்லது வேறு வழக்கறிஞரை பார்க்க வேண்டுமா என்று மிகவும் மென்மையான குரலில் கேட்டேன். இல்லை, ஊருக்கே போ என்று சோர்வுடன் கூறிவிட்டு அவர் கண்களை மூடிக்கொண்டார். நகரத்தின் 4 பெரிய வழக்கறிஞர்களை நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். அவர்கள் அனைவரும் வழக்கை பார்த்துவிட்டு கைகூப்பி மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள். பைரவ் தாக்கூரின் பெயரை கேட்டாலே எல்லோருக்கும் நடுக்கம் எடுக்கிறது. யாருமே இந்த வம்பை விலைக்கு வாங்க தயாராக இல்லை. இப்போது எஞ்சி இருப்பது இந்த அட்வொகேட் அர்ஜுன் மட்டும்தான். அவர் யாருக்கும் அஞ்ச மாட்டாராம். ஆனால் அவரை சந்திப்பது என்பது பிரதமரை சந்திப்பதை விட கடினமாக தெரிகிறது. திரும்பும் பயணம் அமைதியாக கழிந்தது. சித்தப்பா வழிநெடுகிலும் பலரிடம் தொலைபேசியில் உதவி கேட்டு பேசினார். ஆனால் எல்லா பக்கத்தில் இருந்தும் அவருக்கு ஏமாற்றமே பதிலாக கிடைத்தது. அதிகார போதையில் இருந்த ஒரு மனிதன் இன்று ஒரு கையறு நிலையில் தந்தையாக வீதிகளில் அலைந்து கொண்டிருந்தார். மாளிகையை அடைந்ததும் ஒரு பெரிய சோகமே அங்கே சூழ்ந்தது. என் அம்மாவுடன் அமர்வதையே கௌரவ குறைவாக நினைத்த சித்தப்பாவின் மனைவி வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். சித்தப்பா வெறும் கையுடன் வந்ததை கண்டதும் அவர் கதறி அழத் தொடங்கினார். உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லையா? என் மகன் அங்கே சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் சும்மா திரும்பி வந்து விட்டீர்களே என்று அழுதபடி சித்தப்பாவின் சட்டையை பிடித்தார். கண்ணீரால் அவரது மேக்கப் கலைந்திருந்தது. முகத்தில் மரண பயம் தெரிந்தது. நான் தான் என்ன செய்வது? நான் செய்யாத முயற்சியா? சித்தப்பா அவரை தள்ளிவிட்டார். நகரத்தின் ஒவ்வொரு கதவையும் தட்டிவிட்டேன்.
எந்த ஒரு வழக்கறிஞரும் இந்த வழக்கை எடுக்க தயாராக இல்லை. வழக்கு மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் சாட்சிகள் நமக்கு எதிராக இருப்பதாகவும் சொல்கிறார்கள். தாக்கூர் அப்படி ஒரு வலையை விரித்திருக்கிறார். அதிலிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லாத ஒன்று. நான் அமைதியாக அவர்கள் அருகே கடந்து செல்ல முயன்றபோது சித்தி என் மீது பார்வையை திருப்பினார். ஏய் சூரஜ், அங்கே என்ன வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறாய்? போய் தாகத்திற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வா. என் தொண்டை வறண்டு போகிறது. அவர் வழக்கம் போல என் மீது அதிகாரத்துடன் கத்தினார். உண்மையில் அவரது அப்போதைய நிலைமை பரிதாபப்படத்தக்கதாக இருந்தாலும் நான் தலைகுனிந்து இதோ கொண்டு வருகிறேன் என்று ஒரு வேலையாளின் கடமையை செய்தபடி சமையலறைக்கு சென்றேன். அவரது அநாகரிகமான பேச்சை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் அது அவர் மீது இருக்கும் அழுத்தத்தின் வெளிப்பாடு என்பது எனக்கு தெரியும். நான் தண்ணீர் கிளாஸுடன் வந்தபோது சித்தப்பா தலையை பிடித்தபடி சோபாவில் அமர்ந்திருந்தார். சித்தி தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். என் விக்ரமிற்கு ஏதாவது ஒன்று என்றால் இந்த மாளிகைக்கே தீ வைத்து விடுவேன் ஹரிதேவ். எனக்கு என் மகன் உயிருடன் வேண்டும். அதற்கு இந்த சொத்து முழுவதையும் இழந்தாலும் பரவாயில்லை. அவரது குரலில் இருந்த அந்த தாய் பாசம் கல் நெஞ்சத்தையும் கரைக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நான் கல் அல்ல, அவர்களே செதுக்கிய ஒரு சிலை. அடுத்த நாள் காலை சித்தப்பா என்னை தயாராக சொன்னார். இன்று விக்ரமை சிறையில் சந்திக்கும் நாள். நாங்கள் அதிகாலையிலேயே கிளம்பினோம். சிறைக்கு வெளியே இருந்த சூழல் மிகுந்த மூச்சு திணறலை தந்தது. உயர்ந்த சுவர்கள், முள்வேலிகள் மற்றும் காவலர்களின் கடுகடுப்பான பேச்சு, இவையெல்லாம் சித்தப்பாவிற்கு புதியவை. ஆனால் எனக்கு அல்ல. எனது சட்ட பயிற்சியின் போது இத்தகைய சூழல்களை நான் பல முறை கடந்திருக்கிறேன். அந்த சந்திப்பு அறை மிகவும் துர்நாற்றத்துடனும் இருட்டாகவும் இருந்தது. கம்பிக்கு அந்த பக்கம் விக்ரம் வந்தபோது அவனை அடையாளம் காண்பதே கடினமாக இருந்தது. விலை உயர்ந்த ஆடைகள் இன்றி வீட்டை விட்டு வெளியே வராத அந்த பையன் இன்று சிறையின் அழுக்கு உடையில் நின்றிருந்தான். அவன் முகம் வெளுத்து போயிருந்தது. கண்களை சுற்றி கருவளையங்கள் விழுந்திருந்தன. அப்பா! விக்ரம் சித்தப்பாவை பார்த்ததும் கம்பிகளை பிடித்து கொண்டு கதறி அழுதான். அப்பா, என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு செல்லுங்கள். இல்லை என்றால் நான் இங்கேயே செத்து விடுவேன். இங்கே இருப்பவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். என்னை அடிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். எனக்கு வீட்டிற்கு போக வேண்டும். அப்பா, எனக்கு வீட்டிற்கு போக வேண்டும் அப்பா. இதை கேட்டதும் சித்தப்பாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் முன்னால் சென்று கம்பிகளுக்கு இடையே கையை நுழைத்து விக்ரமின் முகத்தை தடவினார். என் சிங்கமே, என் மகனே, தைரியமாக இரு. நான் என் முழு சக்தியையும் கொடுத்து போராடுகிறேன். சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் செய்கிறேன். மிக விரைவில் உன்னை இங்கிருந்து அழைத்து செல்வேன். சித்தப்பாவின் குரல் தழுதழுத்தது. அவர் தன் மகனுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவர் பேச்சில் நம்பிக்கை குறைவாகவே இருந்தது. நான் பின்னால் சுவரில் சாய்ந்து நின்றபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். விக்ரமின் நிலையை கண்டு எனக்கு பரிதாபம் வரவில்லை. மாறாக அவன் என் சொந்த வீட்டிலிருந்தே என்னை வெளியே தள்ளிய அந்த தருணம்தான் நினைவுக்கு வந்தது. அப்பா, அந்த தாக்கூர் பொய் சொல்கிறான். நான் அவன் மகனை திட்டமிட்டு தள்ளவில்லை. அது ஒரு விபத்து தான். நீங்கள் ஏன் ஒரு பெரிய வழக்கறிஞரை அழைத்து வரவில்லை? விக்ரம் விம்மி விம்மி அழுதபடி கேட்டான். நான் சென்றேன் மகனே. பல பெரிய வழக்கறிஞர்களை பார்த்தேன். ஆனால் அவர்கள் அனைவரும் உன் வழக்கை எடுக்க மறுத்துவிட்டார்கள். பிறகு மிகவும் துணிச்சலான வழக்கறிஞர் அர்ஜுன் என்பவரை சந்திக்க சென்றேன். ஆனால் அவரை நெருங்குவது மிகவும் கடினமாக இருக்கிறது. சித்தப்பா வெட்கத்தால் தலைகுனிந்தார். பிறகு விக்ரம் என்னை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான கையெறு நிலை தெரிந்தது. நான் ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் என்னிடமிருந்தும் அவன் ஏதோ ஒரு உதவியை எதிர்பார்ப்பது போல தெரிந்தது. திரும்பி வரும் வழியில் சித்தப்பா முற்றிலும் அமைதியாக இருந்தார். கார் ஓட்டி கொண்டிருந்த போது அவர் உள்ளுக்குள் உடைந்து போயிருப்பதை என்னால் உணர முடிந்தது. சூரஜ், மகனே. சித்தப்பா திடீரென்று மெதுவான குரலில் என்னை அழைத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்னை மகனே என்று அழைத்தது அதுதான் முதல் முறை. சொல்லுங்கள் சித்தப்பா. நான் திடுக்கிட்டு கண்ணாடி வழியாக பார்த்தேன். நீ உன் வேலை நிமித்தமாக அடிக்கடி நகரத்திற்கு சென்று வருகிறாய் அல்லவா? அங்கே உனக்கு நிறைய படித்த மற்றும் நல்ல மனிதர்களின் அறிமுகம் கிடைத்திருக்கும். எங்களுக்கு உதவக்கூடிய ஏதேனும் ஒரு வழக்கறிஞரை உனக்கு தெரியுமா? அவர் கேட்கும் தொகையை கொடுக்க நான் தயார். அவரது தொனி கேள்வி கேட்பது போல இல்லை, ஒரு யாசகம் கேட்பவரை போல இருந்தது. என்னை வாழ்க்கையில் இருந்தே துரத்திய அந்த மனிதன் இன்று என்னிடம் உதவி கேட்டு கொண்டிருந்தான். நான் ஒரு கணம் மௌனமாக இருந்தேன். ஏனெனில் இது என் திட்டத்தில் இல்லை. ஆனால் இந்த வாய்ப்பு எனக்கு சாதகமாக இருந்தது. சித்தப்பா, நான் ஒரு சாதாரண மனிதன். என்னால் இப்படி இவ்வளவு பெரிய மனிதர்களை தெரிந்து வைத்திருக்க முடியும். ஆனால் அந்த அட்வொகேட் அர்ஜுன் மிகவும் திறமையானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டால் விக்ரம் அண்ணன் தப்பித்து விடலாம். நான் இருட்டில் ஒரு அம்பை செலுத்தினேன். ஆனால் அவரை தான் சந்திக்கவே முடியவில்லையே.
சித்தப்பா எரிச்சலுடன் சொன்னார். அவரது பந்தாவே குறைய மாட்டேன் என்கிறது. நான் முயற்சி செய்து பார்க்கட்டுமா சித்தப்பா? நான் சற்று தயங்குவது போல் ஒரு வாய்ப்பை அவர் முன் வைத்தேன். உண்மையில் என் பள்ளி தோழன் ஒருவன் நீதிமன்றத்தில் எழுத்தாராக இருக்கிறான். ஒருவேளை அவன் ஏதேனும் வழிகாட்டலாம். இதை கேட்டதும் சித்தப்பாவின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அவர் இருக்கையில் இருந்து சற்று முன்னால் சாய்ந்து கேட்டார், நிஜமாகவா? உன்னால் இதை செய்ய முடியுமா? பாரு சூரஜ், நீ மட்டும் எனக்கு அந்த வழக்கறிஞருடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்து கொடுத்தால் இந்த உபகாரத்தை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன். நான் எதை கேட்பேனோ அதை தர உங்களுக்கு மிகப்பெரிய மனது வேண்டும் சித்தப்பா என்று என் மனதிற்குள் நினைத்து கொண்டேன். பிறகு தலையசைத்து சொன்னேன், சரி சித்தப்பா, நான் இன்றே என் நண்பனிடம் பேசுகிறேன். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். அன்று இரவு மாளிகையின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டன. நான் என் அறையில் அமர்ந்திருந்தேன். கதவை உள்ளே இருந்து பூட்டிவிட்டு என் படுக்கைக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த எனது இரண்டாவது மொபைல் போனை எடுத்தேன். இந்த எண்ணும் அலைபேசியும் எனது முக்கியமான வாடிக்கையாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு மட்டுமே தெரியும். நான் என் உதவியாளர் ரோஹித்திற்கு அழைப்பு விடுத்தேன். ஹலோ சார். மறுமுனையிலிருந்து உடனடி பதில் வந்தது. ரோஹித், நாளை காலை 10 மணிக்கு ஹர்தேவ் சிங்கிற்கு ஃபோன் செய். நான் உத்தரவிட்டேன். டிரைவர் சூரஜின் குரலில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அதிகாரமிக்க வழக்கறிஞரின் குரலில் நான் கட்டளையிட்டேன். ரோஹித், வழக்கறிஞர் அர்ஜுன் கோப்புகளை பார்த்து விட்டதாகவும் வழக்கு மிகவும் சிக்கலானது என்றாலும் அவர் சந்திக்க சம்மதிப்பதாகவும் அவரிடம் சொல். சரி சார், எனக்கு புரிகிறது. ஆனால் சந்திப்பிற்கு என்ன நேரம் கொடுக்கட்டும் என்று ரோஹித் கேட்டான். நாளை மறுநாள் நீதிமன்றத்திற்கு வர சொல். ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், வழக்கறிஞர் ஐயா மிக கடினமாகத்தான் இதற்கு சம்மதித்திருக்கிறார் என்றும் இதுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் கடைசி வாய்ப்பு என்றும் அவரை நம்ப வைக்க வேண்டும். அவர் தாமதமாக வந்தாலோ அல்லது ஏதேனும் தந்திரம் செய்ய முயன்றாலோ வழக்கறிஞர் இந்த வழக்கை விட்டுவிடுவார் என்று எச்சரி. சார், நீங்கள் கவலையே படாதீர்கள். அவர் தலையை நிமிர்த்த முடியாதபடி நான் பார்த்து கொள்கிறேன் என்று ரோஹித் சிரித்தான். நான் போனை வைத்துவிட்டு புன்னகையுடன் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். வலை விரிக்கப்பட்டு விட்டது. மீன் தானாகவே தூண்டிலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நான் மேசையில் இருந்த சட்ட புத்தகத்தை திறந்தேன். விக்ரமனின் வழக்கை தயார் செய்ய வேண்டியிருந்தது. இது வெறும் சித்தப்பாவை அடிபணிய வைக்கும் விஷயம் மட்டுமல்ல, ஒரு நிரபராதியை தண்டனையில் இருந்து காப்பாற்றும் விஷயமும் கூட. விக்ரம் கெட்டுப்போனவனாக இருக்கலாம், ஆனால் அவன் ஒரு கொலைகாரன் அல்ல என்பது எனக்கு தெரியும். தனிப்பட்ட பழிவாங்கலுக்காக நீதியை கொல்ல என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. என் பழிவாங்கல் சித்தப்பாவின் கௌரவத்தின் மீதானது, அவரது மகனின் உயிரின் மீதானது அல்ல. அடுத்த நாள் மாளிகையில் ஒருவித தவிப்பு நிலவியது. ஏதோ ஒரு தெய்வத்திடமிருந்து அழைப்பு வரும் என்று காத்திருப்பவர் போல சித்தப்பா போனுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தார். நான் முற்றத்தில் காரை கழுவி கொண்டிருந்தேன். அப்போது போன் மணி அடித்தது. ஹலோ, ஆம், நான் தான் ஹர்தேவ் சிங் பேசுகிறேன். அவரது குரல் நடுங்கியது. நான் துணியை பிழிந்தபடி ஓரக்கண்ணால் அவரை பார்த்தேன். மிக்க நன்றி, இறைவன் உங்களை நன்றாக வைப்பார். நான் வந்து விடுவேன், நிச்சயமாக சரியான நேரத்திற்கு வந்து விடுவேன். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. சித்தப்பா போனை வைத்தபோது அவர் முகம் மலர்ந்தது. அவர் வேகமாக முற்றத்திற்கு வந்தார். சூரஜ், அடே சூரஜ் என்று மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தார். உன் வேலை முடிந்துவிட்டது மகனே. வக்கீல் ஐயா ஒப்புக்கொண்டார். அவர் நாளை மறுநாள் வர சொல்லியிருக்கிறார். உன் பரிந்துரை பலனளித்து விட்டது என்று நினைக்கிறேன். அல்லது என் அதிர்ஷ்டம்தான் விழித்து கொண்டதோ என்னவோ. நான் நேராக நிமிர்ந்து நின்று கைகளில் இருந்த நுரையை துடைத்து கொண்டேன். இது மிக சிறந்த செய்தி சித்தப்பா. கடவுள் விக்ரமை ரட்சிக்கட்டும். நீங்கள் தயாராகுங்கள். நாளை மறுநாள் நாம் நேரத்திற்கு முன்னதாகவே அங்கு செல்ல வேண்டும். இந்த முறை நான் எந்த தவறையும் செய்ய விரும்பவில்லை. இந்த வக்கீல் கை நழுவி போனால் எல்லாம் முடிந்துவிடும். சித்தப்பா உடனடியாக கடவுளின் முன் மண்டியிட்டார். அவர் இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு அவர் மேல் பரிதாபமாகவும் இருந்தது. அதே சமயம் சிரிப்பாகவும் வந்தது. அவர் எந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தாரோ அதே கடவுள்தான் அவருடைய உதவியின் கயிறை இந்த மகனின் கையில் கொடுத்திருந்தார். யாரை அவர் மற்றவர்களின் தயவில் விட்டு சென்றாரோ அவனிடம். அன்று இரவு நான் சித்தப்பாவிற்கு மருந்து எடுத்துக்கொண்டு அவர் அறைக்கு சென்றபோது அவர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். மேசையில் வைத்துவிடு என்று சைகை காட்டினார். நான் மருந்தை வைத்துவிட்டு திரும்பும்போது அவர் என்னை தடுத்தார்.
சூரஜ், எல்லாம் சரியாக நடக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா? அவர் குரலில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு பயம் இருந்தது. அது ஒரு தந்தையின் பயம். வாழ்க்கையில் நான் பலரை வீழ்த்தியிருக்கிறேன். ஆனால் இன்று என் பிள்ளைக்காக பயமாக இருக்கிறது. விக்ரமிற்கு ஏதேனும் நேர்ந்தால் என்னால் உயிர் வாழ முடியாது. அவர் கண்கள் கலங்கியிருந்தன. அந்த தருணத்தில் உண்மையை அவரிடம் சொல்லிவிடலாம் என்று என் மனம் ஏங்கியது. நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று அவருக்கு ஆறுதல் சொல்ல நினைத்தேன். ஆனால் பிறகு அப்பாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அந்த வீட்டிலிருந்து என்னை வெளியே தள்ளிய போது அவர்கள் கொடுத்த அந்த தள்ளுதல் நினைவுக்கு வந்தது. கடவுள் எல்லாம் சரி செய்வார் சித்தப்பா. நீங்கள் உங்கள் எண்ணத்தை தூய்மையாக வைத்திருங்கள். உதவி கடவுள் நம்பிக்கையிலிருந்து தான் வரும் என்று கூறிவிட்டு நான் அந்த அறையை விட்டு வெளியேறினேன். நாளை மறுநாள் மிகவும் பாரமான நாளாக இருக்கப் போகிறது என்று எனக்கு தெரியும். சித்தப்பா நம்பிக்கையோடு நீதிமன்றம் செல்வார். ஆனால் அங்கே அவர் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்திக்கப் போகிறார். மேடை தயாராக இருந்தது. கதாபாத்திரங்கள் அவரவர் இடத்தில் நின்றிருந்தனர். திரை விலகுவதற்கு தான் தாமதம். இரவின் கடைசி பகுதி அது. அந்த மாளிகையில் ஒரு விசித்திரமான தனிமை சூழ்ந்திருந்தது. அமைதி எவ்வளவு ஆழமாக இருந்ததென்றால் எங்கோ தூரத்தில் ஒரு நாய் குரைக்கும் சத்தம் கூட இதயத்தை நடுங்க வைத்தது. நான் என் அறையில் அமர்ந்து அடுத்த நாளுக்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருந்தேன். என் கட்டிலில் 2 உடைகள் கிடந்தன. ஒன்று அந்த மாளிகையின் ஓட்டுநருக்கான அடையாளம், இரண்டாவது அந்த கருப்பு நிற கோட். அது அந்த நகரத்தின் மிகப்பெரிய வழக்கறிஞரின் கௌரவம். கதவு தட்டப்பட்டது. நான் உடனடியாக வழக்கறிஞரின் உடைகளை மறைத்து வைத்தேன். எல்லா புத்தகங்களையும் கட்டிலுக்கு அடியில் தள்ளிவிட்டு விரிப்பை நன்றாக கீழே வரை இழுத்து விட்டேன். பிறகு கதவை திறந்தேன். முன்னே சித்தப்பா நின்றிருந்தார். அவர் முகம் வெளுத்து போயிருந்தது. கைகளில் கோப்புகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சூரஜ், மகனே, நீ இன்னும் தூங்கவில்லையா? அவர் குரலில் முன்பு இருந்த அதே அதிகாரம் இல்லை. இல்லை சித்தப்பா, இதோ தூங்கப் போகிறேன். காலையில் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் அல்லவா? ஆம், அதற்காகத்தான் வந்தேன். காலையில் ஒரு தவறுக்கும் இடமில்லை என்பதை உனக்கு நினைவூட்டவே வந்தேன். ஒருவேளை நாம் 1 நிமிடம் தாமதமானாலும் வழக்கறிஞர் சந்திப்பை ரத்து செய்து விடுவார். அவர் நேரத்தை கடைபிடிப்பதில் மிகவும் கண்டிப்பானவர் என்று கேள்விப்பட்டேன். சித்தப்பா கவலையுடன் நெற்றியை தடவி கொண்டார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அலாரம் வைத்துவிட்டு தூங்குகிறேன். வண்டி தயாராக இருக்கிறது என்று அவருக்கு ஆறுதல் சொன்னேன். சித்தப்பா அந்த வாசற்படியிலேயே உட்கார்ந்து விட்டார். ஒருவேளை அவர் உள்ளுக்குள் எவ்வளவு பயந்திருந்தார் என்றால் அந்த தனிமை அவரை வாட்டியது. சூரஜ், உனக்கு தெரியுமா, இன்று எனக்கு தூக்கமே வரவில்லை. என் விக்ரம் அங்கே சிறையின் குளிர்ந்த தரையில் தூங்கிக் கொண்டிருப்பான். அவன் மென்மையான மெத்தைகள் இல்லாமல் தூங்கவே மாட்டான். அவன் ஏதேனும் சாப்பிட்டானோ இல்லையோ தெரியவில்லை. சித்தப்பாவின் கண்கள் கலங்கின. நான் அவருக்கு அருகிலேயே அமர்ந்தேன். என் இதயத்தில் ஒரு விசித்திரமான புயல் வீசியது. இதே மனிதன்தான் என்னை என் அப்பாவின் வீட்டில் இருந்தே துரத்தி இந்த வேலைக்காரன் தங்கும் அறையில் எறிந்தான். அப்போது அவனுக்கு என் தூக்கத்தை பற்றியோ பசியை பற்றியோ எந்த கவலையும் வரவில்லை. ஆனால் இன்று இயற்கை கணக்கை சமன் செய்து விட்டது. சித்தப்பா, கடவுள் எல்லாம் சரி செய்வார், இந்த காலமும் கடந்து போகும் என்று அதே வழக்கமான வார்த்தைகளை சொன்னேன். இந்த காலம் வராமலேயே இருந்திருக்கலாம். நான் ஏன் அந்த ஊர் தலைவருடன் பகையை வளர்த்து கொண்டேனோ? இப்போது என் சொத்து, நிலம் எல்லாம் வீணாக தோன்றுகிறது. என் மகன் உயிர் பிழைக்கவில்லை என்றால் இதெல்லாம் எதற்கு? சித்தப்பா பெருமூச்சு விட்டு எழுந்து நின்றார். சரி, நீ தூங்கு, காலையில் நீண்ட பயணம் இருக்கிறது என்று கூறிவிட்டு இருட்டில் மறைந்தார். நான் கதவை மூடிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டேன். சித்தப்பாவின் தவிப்பை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. மாறாக வினையின் பயன் மாறாதது என்ற நிம்மதி கிடைத்தது. காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே நாங்கள் நகரத்திற்கு புறப்பட்டோம். பனிமூட்டம் மிக அதிகமாக இருந்தது. தூரம் எதுவும் சரியாக தெரியவில்லை. வண்டியை ஓட்டிக்கொண்டே நான் கண்ணாடி வழியாக பின் இருக்கையில் இருந்த சித்தப்பாவை திரும்ப திரும்ப பார்த்தேன். அவர் வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அடிக்கடி தன் கை கடிகாரத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். சூரஜ், வண்டியை வேகமாக ஓட்டு, நாம் எப்படியாவது 9 மணிக்கு நீதிமன்றத்தை அடைய வேண்டும், சித்தப்பா பதற்றத்துடன் சொன்னார். சித்தப்பா, பனிமூட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. வண்டியை வேகமாக ஓட்டினால் கடவுள் தடுத்து விடட்டும், ஏதேனும் விபத்து கூட நேரலாம். நாம் சரியான நேரத்திற்கு சென்று விடுவோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் மென்மையாக விளக்கினேன். அட, கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? உனக்கு தெரியும் அல்லவா, இதுதான் கடைசி நம்பிக்கை. அந்த வழக்கறிஞர் அர்ஜுன் சிங் வழக்கை எடுக்க மறுத்துவிட்டால் விக்ரமை யாராலும் காப்பாற்ற முடியாது. அந்த வழக்கறிஞரின் உதவியாளர் தெளிவாக சொல்லிவிட்டார், அவர் ஒரு பிடிவாதமான மனிதர் என்று. கோப்பு பிடித்திருந்தால் மட்டுமே பேசுவார், இல்லை என்றால் சந்திக்க கூட மாட்டார்.
சித்தப்பாவின் குரல் நடுங்கியது. நான் மனதிற்குள் சிரித்து கொண்டேன். வழக்கறிஞர் அர்ஜுனின் மனநிலை இன்று ஒரே ஒரு விஷயத்தில் தான் தங்கியிருக்கிறது. அது நீதி என்பது அவருக்கு தெரியாது. நகரத்திற்குள் நுழைந்ததும் பரபரப்பு அதிகமானது. வாகனங்களின் சத்தமும் வாழ்க்கையின் ஓட்டமும் தொடங்கியிருந்தது. நான் வண்டியை நீதிமன்றத்தை நோக்கி திருப்பினேன். என் இதயம் பலமாக துடித்தது. இன்று என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள். இன்று நான் ஓட்டுநர் சீட்டில் இருந்து வழக்கறிஞர் அர்ஜுனாக மாறப்போகிறேன். நீதிமன்றத்தின் முக்கிய நுழைவு வாயிலுக்கு சற்று முன்பே வண்டியை நிறுத்தினேன். சித்தப்பா, வண்டியை நிறுத்தும் இடத்தில் விடுவதற்கு நேரமாகும். உங்களுக்கு தாமதமாகாமல் இருக்க நீங்கள் இங்கேயே இறங்கிக் கொள்ளுங்கள். நான் வண்டியை நிறுத்திவிட்டு வருகிறேன் என்று ஒரு காரணத்தை சொன்னேன். ஆமாம், அதுதான் சரியாக இருக்கும். நீ சொல்வது சரிதான். சித்தப்பா உடனடியாக வண்டியிலிருந்து இறங்கினார். அவர் தன் கோட்டை சரி செய்து கொண்டு கோப்பை தன் மார்போடு அணைத்து கொண்டார். நான் உதவியாளரிடம் செல்கிறேன், நீ வண்டியை நிறுத்திவிட்டு அங்கே வா என்று கூறிவிட்டு வேகமான அடிகளுடன் கூட்டத்தில் மறைந்தார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். முதல் கட்டம் முடிந்தது. நான் வண்டியை பொதுவான இடத்திற்கு பதிலாக வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு திருப்பினேன். வாசலில் நின்றிருந்த பாதுகாவலர் வண்டியை அடையாளம் கண்டுகொண்டு உடனடியாக தடையை நீக்கி எனக்கு வணக்கம் தெரிவித்தார். நான் வண்டியை நிறுத்திவிட்டு என் அறையின் பின்கதவை நோக்கி சென்றேன். இந்த பாதையை என் சொந்த ஊழியர்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள். நான் வேகமாக படிகளில் ஏறி என் அலுவலகத்திற்குள் நுழைந்தேன். என் உதவியாளர் ரோஹித் அங்கே எனக்காக ஆவலுடன் காத்திருந்தான். சார், வந்துவிட்டீர்களா? ஹர்தேவ் சிங் வந்துவிட்டார். அவர் வெளியே காத்திருப்பு அறையில் அமர்ந்திருக்கிறார் என்று ரோஹித் எனக்கு தகவல் சொன்னான். நல்லது, அவர் அங்கேயே அமர்ந்திருக்கட்டும். அவர் யாரை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை அவர் உணர வேண்டும் என்று கூறிவிட்டு என் தனி அறைக்கு சென்றேன். அங்கே நான் ஓட்டுநர் உடையை களைந்தேன். கண்ணாடியின் முன் நின்று என் வெள்ளை சட்டையை அணிந்து கருப்பு நிற டையை கட்டினேன். பிறகு என் அதிகாரத்தை பறைசாற்றும் அந்த கோட்டை அணிந்தேன். தலைமுடியை சரி செய்துவிட்டு மணிக்கட்டில் கடிகாரத்தை கட்டினேன். கண்ணாடியில் இப்போது ஓட்டுநர் சூரஜ் இல்லை, மாறாக வழக்கறிஞர் அர்ஜுன் நின்றிருந்தார். என் கண்களில் என் அப்பாவின் கண்களில் இருந்த அதே ஒளி வீசியது. நான் ரோஹித்தை இன்டர்காமில் அழைத்தேன். என்ன நடக்கிறது? சார், அவர் மிகவும் பயந்து போயிருக்கிறார். அடிக்கடி தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறார். சார் இப்போது ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் இருக்கிறார். இதோ முடித்துவிட்டு வந்து விடுவார் என்று அவரிடம் சொல்லிவிட்டேன் என்று ரோஹித் சிரித்து கொண்டே சொன்னான். சரி, அவர்களை இன்னும் 15 நிமிடங்கள் காத்திருக்க வை. அவர்களுடைய கர்வம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் என் முன்னால் வரும்போது வெறும் கோரிக்கை வைக்கும் ஒருவராக மட்டுமே இருக்க வேண்டும். நான் அறிவுரை வழங்கிவிட்டு நாற்காலியில் அமர்ந்து விக்ரமனின் வழக்கு கோப்புகளை மீண்டும் பார்க்க தொடங்கினேன். வழக்கு பலவீனமாக இருந்தது, ஆனால் சாத்தியமற்றது அல்ல. காவல்துறையின் விசாரணையில் நிறைய ஓட்டைகள் இருந்தன. தாக்கூர் ஐயா உணர்ச்சி வசப்பட்டு புகார் அளித்திருந்தார். ஆனால் வலுவான ஆதாரங்கள் குறைவாகவே இருந்தன. சரியான முறையில் வாதாடினால் விக்ரம் விடுதலையாக வாய்ப்பிருந்தது. ஆனால் என் நோக்கம் விக்ரமை காப்பாற்றுவது மட்டுமல்ல, சித்தப்பாவிற்கு அவருடைய தவற்றினை உணர்த்துவதும் தான். மறுபுறம் காத்திருப்பு அறையில் சித்தப்பாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த அறை ஒரு 5 நட்சத்திர விடுதியின் வரவேற்பறை போல இருந்தது. மென்மையான சோபாக்கள், குளிர்ந்த காற்று மற்றும் சுவர்களில் பெரிய ஓவியங்கள். சித்தப்பா தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு வழக்கறிஞர் அலுவலகத்தை பார்த்ததே இல்லை. அங்கே வந்திருந்த மற்ற வாடிக்கையாளர்களும் பெரிய மனிதர்களாக தெரிந்தனர். ஒரு தொழிலதிபர், ஒரு அரசியல்வாதி என பலதரப்பட்டவர்கள். சித்தப்பா அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் தன்னை மிகவும் சிறியவராக உணர்ந்தார். ரோஹித் அவரிடம் வந்து மற்றொரு கோப்பை மேஜை மீது வைத்தான். ஹர்தேவ் அவர்களே, வழக்கறிஞர் ஐயா இன்னும் ஓய்வு பெறவில்லை. அவருக்கு ஒரு பெரிய அமைச்சரிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. நீங்கள் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ரோஹித் சற்று திமிருடன் கூறினான். பரவாயில்லை மகனே, நான் காத்திருக்கிறேன். சந்திப்பு மட்டும் நடந்துவிட்டால் அது பெரிய உதவியாக இருக்கும் என்று சித்தப்பா சொன்னார். ஊரில் யாரையும் தன் மாளிகையில் 5 நிமிடம் கூட காத்திருக்க வைக்காத அதே மனிதன்தான் இன்று எங்கே மணிக்கணக்காக காத்திருந்தார். 15 நிமிடங்களுக்கு பிறகு நான் ரோஹித்திற்கு சைகை காட்டினேன். ரோஹித் காத்திருப்பு அறைக்கு சென்று அறிவித்தான். ஹர்தேவ் சிங் அவர்களே, வழக்கறிஞர் ஐயா பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். என்னுடன் வாருங்கள். சித்தப்பா உடனடியாக எழுந்து நின்றார். நடுங்கும் கைகளால் தன் உடைகளை சரி செய்து கொண்டார். கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு ரோஹித்தின் பின்னால் சென்றார். அவர் ஒரு நீண்ட கேலரி வழியாக சென்று கொண்டிருந்தார். அதன் இருபுறமும் நான் வென்ற விருதுகளும் கேடயங்களும் வைக்கப்பட்டிருந்தன. அந்த வெற்றிகளை பார்த்த சித்தப்பாவின் கண்கள் இன்னும் வியப்பால் விரிந்தன.
என் அலுவலகத்தின் பெரிய கதவிற்கு வெளியே 2 பாதுகாவலர்கள் நின்றிருந்தனர். அவர்கள் ரோஹித்தை பார்த்ததும் கதவை திறந்தனர். உள்ளே ரோஹித் வழிவிட்டார். சித்தப்பா ஒரு பெருமூச்சு விட்டு உள்ளே நுழைந்தார். அறை மிகவும் பெரியதாக இருந்தது. முன்னே ஒரு பெரிய மேஜை இருந்தது. அதற்கு பின்னால் ஒரு நபர் நாற்காலியை திருப்பி வைத்துக்கொண்டு ஒரு கோப்பை வாசித்து கொண்டிருந்தார். அறையில் ஊசி விழும் சத்தம் கூட கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. வணக்கம் சார், சித்தப்பா மிகவும் நடுங்கும் குரலில் சொன்னார். நான் ஒரு கணம் கூட எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக கோப்பை மூடினேன். நாற்காலியை திருப்பி சித்தப்பாவை பார்த்தேன். அந்த சமயம் நான் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தேன். அதனால் அவரால் உடனடியாக என் கண்களை பார்க்க முடியவில்லை. வணக்கம் ஹர்தேவ் அவர்களே என்று என் கனமான அதிகாரமான குரலில் பதிலளித்தேன். அமருங்கள். சித்தப்பா அமர்ந்தார். ஆனால் அவருடைய பார்வை இப்போது என் மீதே நிலைத்திருந்தது. ஒருவேளை என் குரல் அவருக்கு பழக்கப்பட்டதாக தோன்றியிருக்கலாம், அல்லது என் முகசாயல் அவருக்கு ஏதோ ஒன்றை நினைவூட்டி இருக்கலாம். ஆனால் இந்த நகரத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் அவருடைய சொந்த சகோதரின் மகன் என்று நினைக்கும் அளவுக்கு அவர் மூளை அப்போது வேலை செய்யவில்லை. நான் உங்கள் மகனின் வழக்கு கோப்புகளை படித்து விட்டேன் என்று கூறி என் பேச்சை தொடங்கினேன். நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. பைரவ் தாக்கூர் மிக வலுவான வலையை விரித்திருக்கிறார். சட்ட பிரிவுகளும் கடுமையானவை. ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சித்தப்பாவின் முகம் வெளுத்து போனது. அவர் கைகளை கூப்பி, வழக்கறிஞர் ஐயா, கடவுளுக்காக என் மகனை காப்பாற்றுங்கள். என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். என் விக்ரமை காப்பாற்றுங்கள். அவன் நிரபராதி. அவனிடம் தவறு நடந்துவிட்டது. ஆனால் அவன் கொலைகாரன் அல்ல என்று கெஞ்சினார். நான் நிதானமாக அவரை பார்த்தேன். உங்களிடம் பணம் நிறைய இருக்கிறது ஹர்தேவ் சிங். உங்கள் சகோதரின் மகனிடமிருந்து நீங்கள் பறித்த அந்த பணம் கூட உங்களிடம்தான் இருக்கிறது அல்லவா? இதை கேட்டதும் சித்தப்பாவிற்கு மின்சாரம் தாக்கியது போல இருந்தது. அவர் அமர்ந்த இடத்திலேயே கல்லாகி போனார். அவர் கண்கள் வியப்பில் விரிந்தன. நீங்கள், ஆனால் உங்களுக்கு இது எப்படி தெரியும்? அவர் குரல் தொண்டையிலேயே அடைத்து கொண்டது. நான் ஒரு வழக்கறிஞர் ஹர்தேவ் அவர்களே. வாடிக்கையாளர்களின் ஒவ்வொரு நாடி துடிப்பையும் அறிவது என் வேலை என்று புன்னகையுடன் கூறிவிட்டு மெதுவாக என் கருப்பு கண்ணாடியை கலற்றி மேஜை மீது வைத்தேன். இப்போது என் கண்கள் அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்தன. அதே கண்கள்தான் நேற்று இரவு அவர் வாகனத்தின் கண்ணாடியில் பார்த்தார். அதே கண்கள்தான் பல ஆண்டுகளாக அவர் செய்த அநீதிகளை மௌனமாக சகித்து கொண்டிருந்தன. கவனமாக பாருங்கள் ஹர்தேவ் அவர்களே, என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று நாற்காலியில் இருந்து சற்று முன்னோக்கி சாய்ந்து கேட்டேன். சித்தப்பாவின் கண்களில் முதலில் அடையாளம் கண்டுகொண்ட ஒரு மின்னல் தெரிந்தது. ஆனால் அது உடனடியாக பயமாகவும் அவநம்பிக்கையாகவும் மாறியது. அவர் வாய் திறந்தபடியே இருந்தது. அவர் ஏதோ பேச முயன்றார். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அறையில் ஒரு கனமான மௌனம் நிலவியது. அது ஒரு பெரிய புயல் வரப்போவதற்கான அறிகுறியாக இருந்தது. என் ஊழியர்கள் அவருக்கு உடனடியாக தண்ணீர் கொடுத்தனர். ஆனால் சித்தப்பாவின் தொண்டையில் தண்ணீர் இறங்கவில்லை. அறையில் இப்போது ஆழ்ந்த அமைதி நிலவியது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டுமே கேட்டது. நான் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வழக்கு மிகவும் கடினமானது. சித்தப்பாவின் குரல் திடீரென்று கம்மியது. அவர் நிமிர்ந்து என் பக்கம் பார்க்கக்கூட துணிவில்லாமல் இருந்தார். என்னை மன்னித்து விடு மகனே. நான் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டேன். உன் உரிமையை பறித்து கொண்டேன். இன்று கடவுள் என்னை அதே நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். எங்கே நான் உன்னை நிறுத்தினேனோ அங்கே. என் மகன் நிரபராதி. அவனை காப்பாற்றிவிடு. நான் எழுந்து சித்தப்பாவிற்கு அருகில் சென்று நின்றேன். விக்ரம் நிரபராதி என்பது எனக்கு தெரியும். அதேபோல் நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களை போன்றவன் அல்ல. நான் ஒரு வழக்கறிஞர். நிரபராதிக்கு உதவுவது என் கடமை. நான் சித்தப்பாவின் கையில் இருந்த கோப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் நாற்காலியில் அமர்ந்தேன். நான் உங்களுக்காக இந்த வழக்கில் நிச்சயம் வாதாடுவேன் என்று வாக்குறுதி அளித்தேன். அவர் நம்பிக்கையற்ற பார்வையில் என்னை பார்த்தார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவர் என் கால்களில் விழத் தொடங்கினார். இல்லை சித்தப்பா, நான் உடனடியாக அவரை தடுத்தேன். நீங்கள் என் தந்தையின் இடத்தில் இருக்கிறீர்கள். கடவுளுக்காக என்னை வெட்கப்பட வைக்காதீர்கள். ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. அவர் பதற்றத்துடன் என்னை பார்த்தார். நீங்கள் அனைவர் முன்னிலையிலும் என் அப்பாவின் சொத்துக்களை ஆக்கிரமித்து கொண்டீர்கள் என்பதை அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த சொத்துக்களை எனக்கு திரும்ப தாருங்கள் என்று நான் கேட்கவில்லை. ஏனென்றால் இப்போது எனக்கு அதன் தேவையில்லை. அந்த சொத்தை விட 2 மடங்கு செல்வத்தை சம்பாதிக்கும் தகுதி எனக்கு இன்று இருக்கிறது.
ஆனால் ஒரு அனாதையின் உரிமையை பறிக்க இனி எவனும் துணியக்கூடாது என்பதற்காக இந்த உண்மையை நீங்கள் உலகிற்கு முன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாருக்கு தெரியும், அந்த அனாதைக்குள் ஒரு நாள் இவ்வளவு வலிமை வரலாம். ஒரு காலத்தில் நாம் அவன் முன்னால் மண்டியிடும் சூழல் வரலாம். இதை கேட்டதும் சித்தப்பா வியப்புடன் என்னை பார்த்தார். இவ்வளவுதானா உன் நிபந்தனை? நீ ஏன் என்னிடம் இருந்து எல்லாவற்றையும் கேட்டுவிடக்கூடாது மகனே? நான் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் அமைதியாக ஆனால் தீர்க்கமான குரலில் சொன்னேன். எனக்கு இப்போது உங்கள் செல்வம் வேண்டாம். எனக்கு தேவையெல்லாம் நான் இழந்த இடமும் மரியாதையும் தான். பொய் எனும் திரைக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்த அந்த உண்மை எனக்கு வேண்டும். சித்தப்பா என் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். அழுது கொண்டே என் தலையில் கை வைத்தார். நீ ஜெயித்து விட்டாய் சூரஜ், நான் தோற்றுவிட்டேன். ஒரு மனிதன் பணத்தால் பெரியவன் ஆவதில்லை, தன் மனசாட்சியால் தான் ஆகிறான் என்பதை இன்று நான் உணர்ந்தேன். ஆனால் என் கண்ணெதிரே இருந்து கொண்டே நீ இவ்வளவு பெரிய வழக்கறிஞராக எப்படி மாறினாய் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. எனக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்படி நடந்தது? சித்தப்பாவின் வியப்பை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது. பிறகு நான் ஆரம்பத்தில் இருந்தே அனைத்தையும் அவரிடம் சொன்னேன். நகரத்தில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து எப்படியெல்லாம் பணம் சேர்த்தேன் என்பதை விவரித்தேன். உதவித்தொகைக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்று அதன் மூலம் கல்லூரியில் சேர்ந்தேன். தனி தேர்வுகளையும் எழுதினேன். நகரத்தில் வேலை செய்வதாக உங்களிடம் போய் சொன்னேன். ஆனால் உண்மையில் படிப்போடு சேர்த்து நீதிமன்றத்தில் பயிற்சியும் பெற்று வந்தேன். அங்கே என் திறமையை சில நல்ல வழக்கறிஞர்கள் அடையாளம் கண்டு அவர்கள் எனக்கு தங்களின் ஜூனியராக பணியாற்ற வாய்ப்பளித்தனர். ஆண்டுகள் செல்ல செல்ல என் அனுபவம் அதிகரித்தது. ஆனால் பல வழக்கறிஞர்கள் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஆதரவாக இருந்து அவர்களுக்கே நீதியை பெற்று தருவதை கண்டேன். அதனால்தான் நான் உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்தேன். பணக்காரர்களுக்கு எதிராக இருந்த பல ஏழை விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வழக்குகளை நான் இலவசமாக வாதாடினேன். ஆரம்பத்தில் எனக்கு பல சிக்கல்கள் வந்தன. எனக்கு கொலை மிரட்டல்கள் கூட வந்தன. ஆனால் ஒவ்வொரு வழக்காக நான் வெற்றி பெற தொடங்கிய போது பொதுமக்களின் ஆதரவு என் பக்கம் பெருகியது. நான் ஒரு அச்சமற்ற துணிச்சலான வழக்கறிஞராக பிரபலமானேன். ஒவ்வொருவரும் என்னை அறிய தொடங்கினார்கள். நான் நீதியின் காவலன் என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். இதன் பிறகு என்னிடம் பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள் வரத் தொடங்கினார்கள். செல்வாக்குள்ள மனிதர்களிடையே எனக்கு அடையாளம் கிடைத்தது. இன்று என் பெயரான அர்ஜுன் சிங்கை தெரியாத பெரிய தொழிலதிபரோ அல்லது அமைச்சரோ எவரும் இல்லை. இந்த பயணம் ஓராண்டு அல்லது ஈராண்டில் நடந்தது அல்ல சித்தப்பா. இது பல ஆண்டுகால பயணம். இதை நான் தனியாகவே கடந்தேன். அதுவும் உங்கள் யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தேன். இது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இருந்தாலும் நான் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொண்டதில்லை. நான் யாரிடம் கைகோர்த்தேனோ அவர்களையும் ஒருபோதும் தோற்கவிடவில்லை. நான் இதை பேசி கொண்டிருந்த போதே நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரான பலவந்த் ராய் என்னை சந்திக்க காத்திருப்பதாக என் உதவியாளர் தெரிவித்தார். அவரை உடனடியாக உள்ளே அனுப்ப சொன்னேன். அவர் தன் பாதுகாவலர்களுடன் உள்ளே வந்ததும் உடனடியாக என்னை கட்டிப்பிடித்து கொண்டார். ஒரு மிக கடினமான வழக்கில் நான் வெற்றி பெற்று தந்ததால் எனக்கு நன்றி சொல்ல அவர் இன்று வந்திருந்தார். இதையெல்லாம் பார்த்த சித்தப்பாவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. தன் வீட்டில் ஒரு சாதாரண வேலைக்காரனாக வேலை செய்து கொண்டிருந்த பையனின் அடையாளம் உண்மையில் தன் கற்பனைக்கும் எட்டாத உயரத்தில் இருப்பதை அவரால் இன்னும் நம்ப முடியவில்லை. சிறிது நேரத்தில் பலவந்த் ராய் என்னை சந்தித்து விட்டு சென்றார். சித்தப்பா அப்படியே நாற்காலியில் அமர்ந்து விட்டார். அவர் இரு கைகளையும் கூப்பி தழுதழுத்த குரலில் என்னிடம் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். நான் சித்தப்பாவிடம் சொன்னேன், இவற்றையெல்லாம் செய்யாதீர்கள். நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். இனிமேல் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். அடுத்த 2 வாரங்கள் மிகுந்த பரபரப்பாக இருந்தன. நான் விக்ரமின் வழக்கை நடத்தினேன். நீதிமன்றத்தில் எனது வாதங்கள் தாக்கூர் தரப்பின் பொய் சாட்சியங்களை தவிடுபொடியாக்கிவிட்டன. விக்ரம் செய்தது தற்காப்புக்காக மட்டுமே என்றும் அது திட்டமிடப்பட்ட ஒன்று அல்ல என்றும் நான் நிரூபித்தேன். எனது சட்ட ரீதியான வாதங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தனவென்றால் நீதிபதி விக்ரமனின் பெயில் மனுவை ஏற்க வேண்டியதாயிற்று. வழக்கு முடிவுக்கு வரும் நிலையை எட்டியது. விக்ரம் விடுதலையாகி ஊருக்கு திரும்பிய அன்று கிராமம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஆனால் அசல் நாடகம் இன்னும் பாக்கியிருந்தது. அன்று மாலை சித்தப்பா ஊர் பஞ்சாயத்தை கூட்டினார். வழக்கில் தோற்ற ஆத்திரத்தில் தாக்கூரும் அங்கே அமர்ந்திருந்தார். ஊரே கூடியிருந்தது. சித்தப்பா அனைவர் முன்னிலையிலும் வந்து நின்றார். அவர் தலை குனிந்திருந்தது. தன் தவறுகளை உணர்ந்திருந்த விக்ரமும் அவருடன் நின்றிருந்தான். என் சகோதரர்களே, சித்தப்பாவின் குரல் நடுங்கியது. இன்று உங்கள் அனைவர் முன்னிலையிலும் நான் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். கூட்டத்தில் அமைதி நிலவியது.
ஹர்தேவ் சிங் என்ன சொல்லப் போகிறார் என்று அனைவரும் வியந்தனர். என் அண்ணன் இறந்த பிறகு அவர் கடனில் மூழ்கியிருந்ததாகவும் அந்த கடனை நான் தான் அடைத்தேன் என்றும் உங்களிடம் சொன்னது உங்களுக்கு தெரியும். சித்தப்பா ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு உரத்த குரலில் சொன்னார். அது அனைத்தும் பொய், முற்றிலும் பொய். என் அண்ணன் ஒரு பைசா கூட கடன் வைத்திருக்கவில்லை. பேராசையினால் என் அனாதை மகன் சூரஜின் அனைத்தையும் நான் பறித்து கொண்டேன். அவனை வேலைக்காரனாக்கி அவமானப்படுத்தினேன். இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாவம். கூட்டத்தில் சலசலப்பு தொடங்கியது. மக்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தாக்கூர் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை அரும்பியது. சித்தப்பா என்னை சுட்டி காட்டினார். இவன் சூரஜ். உங்கள் அனைவருக்கும் இவன் என் ஓட்டுநர் என்றுதான் தெரியும். ஆனால் உண்மையில் இவன் இந்த நகரத்தின் மிகப்பெரிய வழக்கறிஞர் அர்ஜுன் சிங். இன்று என் மகன் உயிருடனும் நலமுடனும் இங்கே நிற்கிறான் என்றால் அதற்கு முதற் காரணம் சூரஜ் தான். இவன் எனக்கு கெடுதல் நினைப்பதற்கு பதிலாக என் மகனின் உயிரை காப்பாற்றினான். அவர் தொடர்ந்து கூறினார். இன்று அனைவர் முன்னிலையிலும் நான் அவனது உரிமையை பறித்ததை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது நான் அதை திருப்பி தருகிறேன். இந்த மாளிகை, இந்த நிலம், இவை அனைத்தும் சூரஜிற்கு சொந்தமானவை. நான் இன்றே இவை அனைத்தையும் அவனது பெயருக்கு மாற்றுகிறேன். சித்தப்பா அந்த பத்திரங்களை என்னை நோக்கி நீட்டினார். விக்ரமும் முன்னே வந்து என்னை கட்டி அணைத்து கொண்டான். என்னை மன்னித்து விடு சூரஜ் அண்ணா, நான் மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு மனிதன் என்று கூறிக்கொண்டே விக்ரம் அழத் தொடங்கினான். நான் கூட்டத்தை பார்த்தேன். அனைவர் கண்களிலும் இப்போது எனக்காக ஒரு தனி மரியாதை தெரிந்தது. நான் அந்த பத்திரங்களை வாங்கி அனைவர் முன்னிலையிலும் கிழித்தெறிந்தேன். காகித துண்டுகள் காற்றில் சிதறின. அனைவரும் திகைத்து போயினர். சித்தப்பா அதிர்ச்சியுடன் என் முகத்தை பார்த்தார். என்ன செய்கிறாய் மகனே என்று கத்தினார். நான் அவரிடம் சொன்னேன், நான் அந்த மாளிகையை ஒருபோதும் திரும்ப பெற விரும்பவில்லை. உங்களிடம் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, என்னிடம் இப்போது அனைத்தும் இருக்கிறது என்று. நீங்கள் என் சித்தப்பா, என் தந்தையின் இடத்தில் இருப்பவர். அனாதைகளை ஒருபோதும் பலவீனமானவர்களாக கருதாதீர்கள் என்பதை உங்களுக்கு காட்டவே நான் இதை செய்தேன். ஏனென்றால் சில நேரங்களில் கடவுள் ஒரு மனிதனை எவ்வளவு வலிமையானவனாக மாற்றுகிறார் என்றால், நேற்று வரை உங்கள் முன்னே வேலைக்காரனாக இருந்தவன் தன் உரிமைக்காக போராடி மிகப்பெரிய உயரத்திற்கு செல்லும் தகுதியை பெற்றுவிடுகிறான். என் குரல் அங்கே எதிரொலித்தது. இந்த சொத்துக்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் எனக்காக உருவாக்கிய பாதை இதைவிட பெரியது. உங்களை வீடற்றவர்களாக்குவது என் நோக்கம் அல்ல. உங்கள் மனசாட்சியை தூண்டுவதுதான் என் நோக்கம். இன்று என் பழைய சித்தப்பா எனக்கு திரும்பி கிடைத்து விட்டார் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. சிறு வயதில் என்னை தூக்கி சுமந்த அதே சித்தப்பா. இதை கூறிவிட்டு நான் ஓடி சென்று அவரை கட்டியணைத்து ஒரு குழந்தையைப் போல் அழுதேன். நீ மிக பெரியவன் சூரஜ், நீ என்னை ஜெயிக்க வைத்து விட்டாய் என்று சித்தப்பாவும் அழுதார். நான் சொன்னேன், இனி ஒருபோதும் எந்த ஒரு அனாதையும் இதுபோல வேலைக்காரனாக மாற கட்டாயப்படுத்தப்படக்கூடாது என்பதுதான் என் விருப்பம். ஏனென்றால் உண்மையான வலிமை கர்வத்தில் இல்லை, ஒரு மனிதனின் நல்ல குணத்தில் தான் இருக்கிறது. நான் விக்ரமனின் தோளில் தட்டி கொடுத்து விட்டு என் வண்டியை நோக்கி நடந்தேன். இன்று நான் ஓட்டுநர் இருக்கையில் அமரப்போவதில்லை, மாறாக பின் இருக்கையில் அமரப்போகிறேன். ஓட்டுநர் இருக்கையில் என் ஓட்டுநர் அமர்ந்திருந்தார். நான் பின்னால் திரும்பி அந்த மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகை இப்போது என்னுடையது அல்ல. ஆனால் அங்கிருந்த ஒவ்வொருவரின் இதயத்தையும் நான் வென்றுவிட்டேன். இதுவே எனது உண்மையான வெற்றி. நன்றி.